மூன்றாவதாக யாத்திராகமும் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமும் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாகிய திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. எதுக்குங்க திறமை இருக்கணும்? எதுக்கு திறமை இருக்கணும்? இங்க பாருங்க, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும். நான் சொல்றேன், நீ மனுஷனுக்கு பயப்படுறிய இல்லையோ, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்க பழக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் ஆகிய இவர்களை எதற்காக தெரிந்து கொள்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள நிறைய கூட்டம் அதிகமா இருக்குது. மோசே தான் அவங்க எல்லாரையும் அவங்கள பார்த்து அவங்கள விசாரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இவன் என்னை அடிச்சுட்டான், இவன் என்னை தீட்டிட்டான், இன்னைக்கு இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை, இங்க நாங்க ஒரு இடம் வாங்கலாம் இருக்கிறோம், மோசே நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல ஆலோசனை கேட்பதற்காக வந்துகிட்டே இருக்கிறாங்க. இரவும் பகலும் இதை செய்யறதுக்கே இவருக்கு நேரம் போயிடுது. அப்போ எத்திரோ அவங்க மாமா பாக்குறாரு, இவன் பாளையத்தாண்ட போயிட்டு ஜனங்களை விசாரிக்கிறதுக்கே நேரம் போயிட்டு இருக்குது, இவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குது, இவனுக்கு மனைவி பிள்ளைங்கன்னு இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் அவன் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியானா, உங்களுக்குள்ளே உங்க சபையார்களுக்குள்ளே திறம் படைத்த மூன்று குவாலிஃபிகேஷன் இருக்கிற மனுஷனை நீ சூஸ் பண்ணணும். என்னென்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெண்டாவது உண்மை, மூன்றாவது பொருளாசையை வெறுக்கணும். ஊழியத்துக்கு வரவங்க, ஒரு காரியத்தை செய்யறவங்க, கர்த்தருடைய காரியத்துல கர்த்தருடைய ஊழியத்துல வருகிற நமக்குள்ள இந்த 3 காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய காரியத்தை ஜெயமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர்களை குறித்து நான் இங்க சாட்சியா சொல்ல முடியும். நிறைய பேர் ஊழியத்துக்கு பின்மாற்றத்துல போயிடுவாங்க. எனக்கு இந்த ஊழியம் வேணாம், இது கடினமான காரியம் சொல்லி பின்னாடி ஓடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாசை. அவங்க எதிர்பார்த்து வந்த காரியம் நடக்காததுனால, பணம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு துணி இல்லை, மணி இல்லை, சாப்பாடு இல்லை, அதனால எனக்கு இந்த ஊழியம் வேணான்னு சொல்லி அநேகர் இதை விட்டு ஓடின பேர்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உண்டு. ஆனா நான் சொல்றேன், தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இந்த உண்மையும் இந்த பொருளாசையும் அற்றவர்கள் இன்றைக்கும் ராஜாவாக, ஆசாரியராக, லேவியராக, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக தேவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். சாதாரணமா விட்டுற மாட்டாரு. ஆண்டவருடைய பணியில வரவங்கள சாதாரணமா விட்டுற மாட்டாரு. ஃபர்ஸ்ட் கஷ்டம்தான். டெஸ்ட்ன்றப்போ கஷ்டமா தானே இருக்கும். எக்ஸாம்னாலே கஷ்டம் தானே. எக்ஸாம்ல பாஸ் பண்ணினா தான் உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போலதான் இந்த நாளில கூட இங்கே ஆண்டவர் அந்த மோசேக்கு எத்திரோ சொன்ன ஆலோசனையின்படி கேட்ட போது அங்க காரியம் சுமூகமாய் முடிந்தது. என்ன, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதின்னு சொல்லி அழகா அங்க பிரிச்சு அந்த காரியத்தை நேர்த்தியாக நடத்தினார்கள். அல்லேலூயா. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. இதுல யாரு புத்திசாலி? லாஸ்டா நமக்கு பிறகு இந்த நாட்டை யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறது, என் 3 பிள்ளைங்களை எப்படி இருக்கிறாங்க அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்டதான் இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லி ராஜா ஒரு தீர்மானம் பண்ணினாரு. நமக்கு வயசாயிடுச்சு, நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க தான் ராஜாவாக அரசாட்சி பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு அவங்க கிட்ட கேட்டாராம், நீங்க 3 பேரும் நம்முடைய ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்குது, அந்த மலையில நம்முடைய சிப்பாய்கள்லாம் சண்டை போட்டுட்டு வரப்போ அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய துணி பாக்ஸை மேலேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. நீங்க 3 பேரும் போயிட்டு அந்த பாக்ஸை நீங்க கொண்டு என்கிட்ட கொடுங்க. அந்த பாக்ஸை நீங்க ஓபன் பண்ண கூட வேணாம், ஓபன் பண்ணி கூட எங்களுக்கு காட்ட வேணாம், எடுத்துன்னு என்கிட்ட காமிச்சிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஜனங்களுக்கு அதுல இருக்கிற துணி மணிகளை எடுத்துன்னு போயிட்டு ஜனங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்களாம். சொன்னது யாரு?
சொன்னது யாரு? ராஜா சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. 3 பிள்ளைகளும் சந்தோஷமா போனாங்க. ஒருத்தன் மலை ஏறிட்டான், வேகமா ஏறி போயிட்டான். இன்னொருத்தர் 2 பேரும் கொஞ்சம் தூரம் போனானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ பார்த்து சொன்னான், ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் சொன்னான், டேய் அவன் போறான், அவன் போனா போட்டேன்டா. அப்பா என்ன சொன்னாரு? அந்த பாக்ஸை எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை திறந்து கூட பார்க்க போறது இல்லை. அப்பா பார்க்க போறது இல்லை. நம்ம கீழவே இந்த மூலையில ஒரு பாக்ஸுங்க இருக்குது. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அப்பா கிட்ட போயிட்டு காமிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம்? பிரைஸை வாங்கிக்கின்னு நம்ம போயிடலாம். எதுக்கு அவ்வளோ தூரம் ஏறணும் கஷ்டப்பட்டு? அங்கே போயிட்டு அதை எடுத்துன்னு வந்து எதுக்கு? நம்ம ஜனங்களுக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம போயிட்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். 3 பேரும். ஒருத்தன் மேலே போயிட்டான். மீதி 2 பேர் என்ன பண்ணாங்க? அங்கே இருக்கிற கல்லுங்கெல்லாம் எடுத்தாங்க. அங்கே ஒரு கட்டை பாக்ஸ் இருந்தது, அதில் போட்டாங்க. ஒருத்தன் எடுத்துன்னு வந்துட்டான். இன்னொருத்தன் போனால் அதே மாதிரி அந்த பாக்ஸை எடுத்தான், அதில் கொஞ்சம் மண் அள்ளி போட்டான். அந்த பாக்ஸை மூடி எடுத்துன்னு வந்து அப்பா கிட்ட வச்சுட்டான். 3வது ஒருத்தன் மேலே போனான் பாரு. ரொம்ப கஷ்டத்தோடு போயிட்டு ஒரு பாக்ஸை எடுத்துன்னு வந்தான். அவனை கீழே வச்சுட்டான். 3 பேர் வந்தவனே எல்லாம் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. 3 பேருக்கும் ப்ரைஸ் கொடுக்க போறாரு அப்பா. அடுத்த ராஜா வச்சேன். ரொம்ப எதிர்பார்ப்போட ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். 3 பிள்ளைங்களும் பாக்ஸை எடுத்துன்னு வந்துட்டானுங்க. வெரி குட், ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமா அப்பா பிள்ளைங்களை பார்த்து சொன்னாராம், நீங்க கொண்டு வந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னாராம். கொண்டு வந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. 2 பேருக்கும் கோவம், சரியான கோவம். பா, நீங்க என்ன சொன்னீங்க? பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்ட வேணாம்னு தானே சொன்னீங்க. திடீர்னு இப்போ ஓப்பன் பண்ண சொல்றீங்க. காமிக்க மாட்டேன்னு தான் நீங்க எனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க வேணான்னு தான் சொன்னேன். ஆனா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலையே. அதனால காமி எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க. கல்லையும் மண்ணையும் எடுத்துட்டு வந்த நிலைமை எப்படி இருக்கும்? ஒருத்த மட்டும் தைரியமா ஓப்பன் பண்ணி காமிச்சானா. அதுல நிறைய உடைமைகள்லாம் இருந்தது. இப்ப யார ராஜாவாக்கி இருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் நினைக்கிறேன், ஒரு உலக மனுஷனே தன் ஆட்சியை பிடிப்பதற்கு இப்படி ஒரு டெஸ்ட் வைப்பாருன்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாற்ற போறாரு இல்லை, அதற்கு பங்குள்ளவர்களாக நம்ம வச்சிருக்கிறார்ல, நமக்காக ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கிறார்ல, உங்களுக்கு நிறைய திறமைகளை கொடுத்து இருக்கிறார்ல, வல்லமைகளை கொடுத்து இருக்கிறார்ல. உங்க திறமைகளை அவருக்காக எடுத்து பயன்படுத்தும் போது நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையான்னு அவர் செக் பண்ண மாட்டாரா? செக் பண்ணுவாரா? செக் பண்ண மாட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க திறமைகள் என்ன? இங்க நீங்க 3 காரியத்தை நீங்க செய்யணும். முதலாவது சொன்ன ராஜ அரண்மனையில சேவிக்கக்கூடிய திறமையான வாலிபராக உங்களை தேவன் மாற்றணும். ஓகேவா? இரண்டாவது என்ன காரியம் சொன்ன? சொல்லுங்க பார்க்கலாம். 2வது திறமை என்ன? கைகளின் திறமை. தாவீதுக்குள்ள இருந்தது இல்ல, அந்த கைகளின் திறமை அவர்களுக்குள்ள வேணும்னு சொன்னா என்ன இருக்கணும்? உண்மை. இருதயத்தின் உண்மை. இருதயத்துல உண்மை இருக்குன்னு சொன்னா அவருடைய கையின் திறமைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ராஜாவினுடைய அரண்மனையில சேவிக்க திறமை. 2வது இருதயத்தில் உண்மை. 3வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. உண்மை உள்ளவர்கள், பொருளாசை வெறுக்கிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள். இப்படி நாம் இருக்கும்போது நம்முடைய திறமைகளை, நம்முடைய தாளந்துகளை தேவன் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம் 10வது வசனத்துல, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சத்திலே உண்மை. எதுலங்க உண்மை? கொஞ்சத்துல உண்மை. உனக்கு 1000 ரூபாய் உனக்கு வருமானம் கொடுக்கிறாருன்னா அந்த 1000 ரூபாயில நீ உண்மையா இருந்தீங்கன்னா தான் உனக்கு அடுத்த மாதம் 10,000 ரூபாய் வரும். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை. உன் கையில கொடுக்கிறதுல உண்மை, உன் கையில இருக்கிறதுல உண்மை. உனக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நீங்க உண்மையா இருக்கணும். 2வது 11வது வசனம்,
அநீதியான உலக பொருளை அநீதியான உலக பொருளிலே நீங்கள் உண்மையா இராவிட்டால், அநீதியான உலக பொருளிலே நீங்க உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பான்? அல்லேலூயா. அநீதியான பொருள்களில நம்ம எப்படி இருக்கணுங்க? உலகத்துல இருக்கிற பொருள்களில உங்களிடத்துல கொடுப்பாங்கன்னு சொன்னா அதுல நீங்க உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அநீதியான உலக பொருள்ல உங்களுக்குள்ள ஒரு உண்மை இருக்கணும். அதுல ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, உசியா ராஜாவை குறித்து நான் சொல்லுவேன். ஒரு லெட்டர் எழுதி தாவீது கொடுத்து அனுப்புறாரு. இதை எடுத்துன்னு போயிட்டு நீ போயிட்டு போர்ல இருக்கிற நம்முடைய சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இதே நாம இருந்தா என்ன லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு ராஜா? ஒட்டி வச்சிருப்பாங்க. சில பேர் கவர்லாம் வந்து என்வலப் கவர்லாம் வரும், அப்போ அதை ஒட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஆளுங்க எப்படி நைஸா அதை ஓபன் பண்ணிட்டு அவங்க ஒட்டின மாதிரியே இவங்களும் ஒட்டி அழகா அனுப்புவாங்க. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாமளா இருந்தா அப்படியே என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்ன ரகசியம் இருக்கும், உள்ள என்ன எழுதியிருப்பாரு அதை பார்க்கலன்னா தலையை வெடிச்சிருக்கும். ஆனா அவன் உண்மையா எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. அவன் பிரிச்சு பார்க்கல. அப்பெல்லாம் சுருள் மாதிரி தானே கொடுப்பாங்க. அந்த சுருள் மாதிரி தானே உருட்டியை கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அவன் அதுல உண்மையா இருந்தாங்க. இன்றைக்கு அவரை குறித்து நம்ம பேசுறோம். அல்லேலூயா. அநீதியான உலக பொருள்ல ஒரு உண்மை இருக்கணும். 12வது வசனம். வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடேக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக சிஎஸ்சி சபைகள் ஆர்சி சபைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலையை எடுத்துக்கிட்டு வீதியில் அப்படியே உலாவி வருவாங்க. அது வந்து ஒரு சாட்சியாக இருக்கும். அநேகருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஓலை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க பாடுற பாட்டு அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அது ரட்சிப்பு கொடுக்கறதா இருக்கும். அது ஃபார்மாலிட்டியாக நான் அதை யோசிக்கிறேன். அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இல்லையா அதை பற்றி இல்லை. ஆனாலும் அதை பாரம்பரியமாக செய்கிறவங்க கூட அதில் உண்மையாக செய்வாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பயபக்தியாக காலையில் எத்தனை மணிக்கு 6 மணிக்கு வந்துடணும்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கெல்லாம் நம்ம போனோம். 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க எல்லாரும் 6 மணினா 6 மணிக்கு, 5:30 மணினா 5:30 மணிக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாம் யூனிஃபார்மாக வந்து நிற்பாங்க. எல்லார் கையிலையும் ஒரு குருத்தோலை இருக்கும். உண்மையாக செய்கிறாங்கங்க, உண்மையாக செய்கிறாங்க. அந்த டைம்ல அந்த டைம் நாம் அப்படி இருக்கிறோமா? நம்ம ஆவிக்குரிய சபை, பெந்திகாச சபை, அதுவும் நம்முடைய திருச்சபைக்குன்னா ஒரு பேரு. இப்படியெல்லாம் நினைச்சு நம்மளை நாம ஏமாற்றி கொள்ளுகிறோம். நமக்குள்ள உலக காரியங்கள்ல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறோமா? யோசிச்சு பாருங்களேன். இல்ல, இங்க சொல்லப்படுது வேறொருடைய காரியத்துல நீங்கள் உண்மையா இராவிட்டால். அதாவது வேற ஒருத்தவங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அஸ்வின் இந்த போயிட்டு இந்த காரியத்தை கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம் விடுங்க, இல்லை அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் விடுங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு முறை வந்து உங்ககிட்ட அந்த வேலையை கொடுப்பாரு அவரு. இவன் கொடுத்தா இவன் ஒழுங்கா செய்ய மாட்டான், அதனால இவங்ககிட்ட வேணான்னு சொல்லிட்டு வேறு ஒருவன்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. உங்களை சூஸ் பண்ணிட்டாருன்னா நீ வேணாம் நீ போனா கூட சரி, உன்னை விடவே மாட்டாரு. நீ தான் செஞ்சாகணும்னு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டாரு. செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும்னு வரும். இந்த 3 காரியத்துல 10, 11, 12வது வசனத்துல கொஞ்சத்துல உண்மை, அநீதியான பொருள்கள் எல்லாம் உண்மையா இருக்கணும். வேறொன்னுடைய காரியத்துல அவங்க ஒப்படைக்கிற வேலையில நம்ம உண்மையா இருக்கணும். இதை தான் தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு கொடுத்த திறமைகள், உங்க திறமைக்கு தக்கதாக அங்க வந்து பாத்தீங்கன்னா மோசே வந்து கூடாரம் கட்டுறப்போ, கர்த்தருடைய வேலையை செய்யறப்போ, அரண்மனையை கட்டுறப்போ, பெசலியேல் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் வந்து திறம் படைத்தவன், யோசித்து செய்கிறது ரொம்ப வல்லவனா இருந்தான்.
அவனுக்கு நல்ல உருவாக்கக்கூடிய திறமைகள் இருந்ததை பார்க்க முடிந்தது. இன்றைக்கு கூட உங்களுக்கு அந்த மாதிரி திறமைகள் ஆண்டவர் வச்சிருப்பாருன்னா எடுத்து பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்தாத சில காலங்கள் வரும். அப்புறமா செஞ்சுக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். நாளை ஒதுக்கவே ஒதுக்காத. இன்றே அனுகிரக காலம், இன்றே ரட்சணையினால். இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா அன்றே நீங்க செஞ்சு முடிங்க. அதுதான் கர்த்தருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நான்காவதாக 1 நாளாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 9:13. அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேர் 1760 பேர் தேவாலயத்திற்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்துல வேலை செய்யறதுக்கு கூட திறமைகள் இருக்கணுமாங்க. தேவாலயத்துல வேலைகள் செய்வதற்கு திறமை உள்ளவர்களாக காணப்பட்டார்களாம். நான் முதலாவது உங்களுக்கு சொன்ன அரண்மனையில ராஜாவுக்கு வேலை செய்வதற்கு திறமை உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறாரு, அங்க கொண்டு வந்தாரு. இரண்டாவது, இருதயத்துல உண்மை இருக்கிறவங்களுடைய கரத்தினுடைய திறமைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. மூன்றாவது, உங்களுக்கு சொன்ன நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருப்பீங்க, பொருளாசையை வெறுக்கிறவர்களா இருப்பீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுடைய திறமைகளை தேவன் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறாரு. நான்காவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்க தேவாலயத்துல பணிவிடை செய்ய திறமை உள்ளவர்கள். உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துல ஏதாவது ஒரு வேலையை நீங்க செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. தேவனுடைய ஆலயத்துல உங்களுடைய வேலைகள் என்ன இருக்கிறது? உங்களுக்கு என்ன வேலைகள் இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு நீட்டா நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவேன், உட்காருவேன். நான் உட்கார்ற இடத்துல தான் நான் உட்காருவேன். நான் உட்கார்ந்து முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். மற்றபடி எனக்கு இந்த வேலை எதுவுமே இல்லை. நான் செய்யற மாதிரி என்ன வேலை இருக்குது? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், இங்க இருக்கிறதுல எல்லா இடத்தையும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாத்தையும் பாருங்க, ஏதாவது ஒரு வேலை உனக்கு தோணும், இதை நம்ம செய்யணும்னு சொல்லி. சில பேர் பாத்தீங்கன்னா அவைய பெருக்கிறதுல அவ்வளவு உற்சாகமா வருவாங்க. ரொம்ப முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. இன்னைக்கும் நம்ம சபையில இருக்கிறாங்க, அழகா கிளீனா சபையை பெருக்கிடுவாங்க. ஆலயம் முடிச்ச உடனே, ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்களால முடியாது, ஆனா அழகா அவங்க சுத்தமா பெருக்கிட்டு போவாங்க. மேட்டை எடுக்கிறது, காய் போடுறது, சேரை துடைக்கிறது, கேமரா எடுத்து வைக்கிறது, தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கிறது, இதெல்லாம் எல்லா வேலைகளும், இந்த மைக்கை சரி பண்றது கூட கர்த்தருடைய வேலைன்னு நினைச்சு செய்யணுங்க. கர்த்தருடைய வேலைன்னு செய்யணும். அதே 9ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து 33வது வசனம் வரையும் சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். எலியேசரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாய் இருந்தான். பெல்செல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். வாசல்களை காக்குறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212,000 பேர் இருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டணமாக 212,000 பேராய் இருந்து தங்களுடைய கிராமங்களின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாக வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களில் இருந்து 7 நாளைக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு 7 நாளைக்கு ஒரு விசை மாறி 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 இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் விசாரணை
விசாரணை உத்தியோகியும் லேவியரான அந்த 4 பிரதான காவலர்கள் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகள் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரனாய் இருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். 33 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வேலைகளை அவர்களே எடுத்து செஞ்சாங்க. வாட்ச்மேனா இருக்கிறாங்க, பொக்கிஷ காலை பார்த்துக்கிறவங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்தை அவ்வளவாய் நேசித்தார்கள். ஆகையினாலதான் 122ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? சுகித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கும் போது உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய ஆலயத்துல நீங்க வீற்றிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோசுவா என்ற மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவன் வெளியே போகாத நீங்காதவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆலயத்தை விட்டு அவர் போகவே மாட்டாராம். பாருங்க, அப்படி இருந்த தேவ மனுஷனை மோசேக்கு அடுத்தது யோசுவா வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தேவ சமூகத்தை அவர் வாஞ்சித்தபடியினாலதான். தேவ சமூகத்துல உட்கார்வதற்கு அவர் அலட்சியம், இரவும் பகலும் அங்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நிறைய பேர் பணிவிடை வேலை செய்யணும்னு சொன்னா கஷ்டப்படுவாங்க. ஏன் அவங்களுக்கு போயிட்டு நான் இந்த வேலை செய்யணும்? ஏன் ஊழியக்காரங்கன்னா ரொம்ப விசேஷமானவங்களா? அவங்களுக்கு நான் ஏன் இதை செய்யணும்? என் பிள்ளைங்க ஏன் செய்யணும் இதை? நான் எதுக்கு இப்படி பண்ணணும்? நான் சொல்றேன், அன்னைக்கு யோசுவா யுத்த வீரன். யோசுவா யாரு? யுத்த மனுஷன். ஆனா அவன் பாத்தீங்கன்னா பணிவிடை செய்வதில் உற்சாகமா செஞ்சானா. நான் சொல்றேன், ஒரு 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 போதகர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, உங்க பையன் யாருன்னு சொல்லிட்டு அந்த போதகரை ஒரு விசுவாசி கேட்டாராம். அந்த விசுவாசி யாருன்னு கேட்டா, பல லட்சங்களை சபையில காணிக்க கொடுக்கிறவராம். பல மீட்டிங்ல அவர் சொந்தமா எடுத்து நடத்துறவராம். ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னு சொன்னா இதுக்கு இத்தனை லட்சம் ஆகும்னு சொன்னா அதை நானே கொடுத்துட்றேன், வேற யாரும் செய்வேன்னா நானே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு உற்சாகமா கொடுக்கிறவராம். அப்படியேப்பட்ட மனுஷனை பார்த்துட்டு, சரி உனக்கு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களப்பா, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ, இருக்கிறாங்களே, உங்க பையன் யாரு அப்படின்றப்போ, எங்க பையன் இங்கதான் சர்ச்சில் இருக்கிறான், தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். யாரு தெரியலையப்பா, யாருப்பா? நீங்க அன்னைக்கு ப்ரேயருக்கு போறப்ப கூட உங்க சில்பர் எடுத்து வச்சான் பாருங்க, வெளியே இருந்து தொடச்சி சில்பர்லாம் தொடச்சி எடுத்துன்னு வச்சான் பாருங்க, அவன் தான் எங்க பையன் அப்படின்னாராம். அதை கேட்ட உடனே அந்த ஊழியர்கள் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சான். ஆனா இது இத்தனை லட்சங்களை கொடுக்கிற பையன் சபையில என்ன வேலை செய்யறான் சொல்லுங்க? சில்பரை தொடச்சி அடுக்கி வைக்கிற வேலை. ஊழியக்காரங்க வந்த உடனே அவரு சில்பரை எடுத்துன்னு காலாண்டை கொடுத்து ஐயா போட்டுக்குங்க அப்படின்றது. ஆழ்மையை கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டா போதும், ஐயோ எங்க பையன் இங்கெல்லாம் வரமாட்டான், ஐயோ எங்க பையன் இதை செய்ய மாட்டான், ஐயோ எங்க பையன் இதை சாப்பிட மாட்டான், எங்க பையன் இங்க ஒத்துக்காது, இங்க நிக்க மாட்டான், இந்த வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான் சொல்லக்கூடாதுங்க. நம்முடைய சுந்தர ஐயா ஒரு முறை என்ன பண்ணாராம், ஊழியக்காரங்கெல்லாம் பாத்ரூம் நின்றுட்டே இருக்கிறாங்களாம். அப்போ சுந்தரையா பார்த்தாரு, சபையில யாருமே காண, ஊழியக்காரங்களும் எங்க போயிட்டாங்க அப்படின்றப்போ, ஐயா அங்க டாய்லெட் அடைச்சிக்கிச்சியா, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, அவங்க சுத்தம் பண்ணிருக்கிறாங்க, இவங்க போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க, சுத்தம் பண்ணாங்களாம், அப்போ கூட அது போலையா, அதனால பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே அன்ட்டு பேசிக்கினே கிட்ட போனாராம். கிட்ட போனா எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாராம், ஜுபா எடுத்து கையை அப்படி மடிச்சு விட்டு அந்த டாய்லெட் பேஷன்லயே கை விட்டாராம். கையை விட்டு அடைச்சி அது உள்ள என்ன அடைச்சி நிறுதுன்னு பார்த்து அதை எடுத்து தூக்கி வெளியே போட்டாராம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், தாழ்மைங்க. நம்ம முன்னோர்கள் சென்ற பாதை இப்படிதான் இருந்தது. இன்றைக்கு நாம நம்முடைய பணிவிடை செய்கிறதுல அது ஒரு திறமை. இப்போ ஒரு ஊழியக்காரங்க செய்தி கொடுக்க வந்துட்டாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா இது கொஞ்சம் செய், அதை செய்யன்னு சொன்னா, எனக்கு செய்ய மாட்டேன், இவங்களை கொஞ்சம் கவனிச்சிக்க, நான் செய்ய மாட்டேன், இப்படி சொல்றது கிடையாதுங்க. நம்ம முன்னும் நம்ம செய்யணும்.
அதுக்கு தான் வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா வாலண்டியர் வந்து அவங்க செய்யறதுனால அவங்க வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நீ கர்த்தருக்காக பயன்படுத்தணும். தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது மோசேக்கு அடுத்தது யோசுவா வந்தாரு. அவங்க பிள்ளைங்க வரலைங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது கையில யார் மேல வந்தது அபிஷேகம்? அடுத்தது அந்த 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 பதவி யாருக்கு வந்தது? பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவாவுக்கு வந்தது. இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை மன உற்சாகமாய் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனம் 4, 5 வசனத்தை வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2, 3, 4. நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். என்ன வேலைக்காக? எல்லாரையும் விசாரிக்கிற வேலை, பந்தி விசாரிக்கிற வேலை, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேன்மையான வேலைகளை தான் தனக்கு கொடுக்கணும், இதைத்தான் நான் செய்வேன். அந்த வேலை இந்த வேலையெல்லாம் ஐயோ இதை நான் செய்ய மாட்டேன், பெருக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன், டஸ்ட் அடைஞ்சிரும், அது வெளியே போயிட்டு பார்க்கிங் பண்ற வேலையை அதை நான் செய்ய மாட்டேன். மேன்மையான வேலைகளை தான் சூஸ் பண்ணுவோம். அது அல்லங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு முடியல. அதனால பேதுரு எழுந்து அவர் சொல்றாரு, நாங்க வந்து ஜெபம் பண்றதுலயும் விழித்திருந்து ஜெபிக்கிறதுலயும் பிரசங்கம் பண்ணதுலயும் எங்களுடைய வேலைகள் இருக்கட்டும். நாங்க இந்த பந்தி விசாரிக்கிற வேலை, ஜனங்களை விசாரிக்கிற வேலை, மற்ற வேலையெல்லாம் வந்து இந்த 7 பேரை வச்சு நம்ம செய்யலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. இன்றைக்கு கூட நாம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன இருக்கிறது என்று, தேவாலயத்தின் வேலைகள் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை பயன்படுத்தினது போல உங்களையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன், படிங்க, புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். ஜீவ வழியில இருக்கிறான். உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த புத்திமதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க எந்த வழியில நடக்கிறீங்க? ஜீவ வழியில இருக்கிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ, கண்டனைய உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆலோசனைகளை, இந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி இருக்கிறான்னா மோசம் போகிறான். அந்த வார்த்தையை படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ நம்மளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனா வந்து இந்த காரியத்தை நீ செய்யும் போதுதான் உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்றப்போ நம்ம முகலாம் வாடிடுது, கொஞ்சம் கஷ்டமாயிடுது. எனக்கு இந்த பிரேயருக்கெல்லாம் நான் வரமாட்டேன், இந்த ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் ஆராதனைக்கு வந்துட்டு போவேன், ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிடும். அது எப்படி? அது எப்படி? அது இந்த 5 நாள் உங்களை பார்க்க போறோம். இந்த 5 நாள்ல நீங்க எத்தனை பேர் உங்களை நீங்க நேசிக்கிறது போல உங்க குடும்பங்களை நேசிக்கிறீங்க? உங்க குடும்பங்களை நேசிக்கிறது போல சபையை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? சபையின் வேலைகளை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? நிறைய பேர் ஆலயம் முடிஞ்ச உடனே அந்த ஃபேன்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு, அது பட்டன் போட்டுட்டு போய்க்கினே இருப்பாங்க. நானா கரண்ட் பில்லு கட்ட போறேன், நீங்க தான் கட்ட போறீங்க. இல்லையா? சபையில இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு சொந்தமானது, உங்களுக்கு உரியது. அதனால நான் உண்மை உத்தமமா இதை செயல்படணும். ஆமென். குற்றம் சாற்றுகிறதுக்கு ஒரு ஆவி இருக்குது, அதுக்கு ஒரு திறமை இருக்குதுங்க. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின் கடைசி பகுதியில, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம், என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணம் உள்ளவர்களும் அழிக்கிறதுக்கு திறமை உள்ளவர்களும் மிருக குணம் உள்ளவர்களும் அழிக்கிறதுக்கு திறமை உள்ளவர்களும் ஆகிய மனுஷரின் கையில், அழிக்கிறதுக்கு திறமை உள்ளவர்கள் எல்லாம் அப்படி நல்லா அழகா கும்பலா இருப்பாங்க. இவங்க போய் அங்க நின்னாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டத்தையே கலைச்சிருவாங்க. எப்படியாவது சண்டை வந்துடும், எல்லாரையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அழிக்கிறதற்கு திறமை உள்ளவர்கள்.
அவங்க ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னாவே பிரிக்கிற வார்த்தை தான் பேசுவாங்க, குற்றப்படுத்துகிற வார்த்தை தான் பேசுவாங்க. அவங்களாம் சரியா, அவங்களாம் இப்படியா, அவங்களாம் அப்படியா, மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். அல்லேலூயா. அந்த மாதிரி திறமையெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அடுத்ததாக அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலை, அதாவது சவுலாக இருந்த பவுலை குற்றப்படுத்தும்படிக்கு திறம்பட்ட வாலிபர்களை கூட அனுப்பு. அங்க சொல்லப்பட்டிருக்குது 5வது வசனத்துல. ஆகையால் உங்களில் திறமை உள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அல்லேலூயா. அப்போ குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே சில பேர் இருக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடித்து அவங்க நல்ல பேர் வாங்குறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அவன் சரியில்லைம்மா, இவன் சரியில்லை, இது சரியில்லை, இங்க வந்து சர்ச்சுக்கு வரப்ப இப்படி இருக்குது, அங்க வீட்டாண்ட வந்து பாருங்க எப்படி பண்ணுது பாருங்க. சில பேர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குற்றம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க இவங்க இவங்க அவங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு காட்டவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய திறமை எப்படிப்பட்ட திறமையா இருக்கிறது, உங்கள் திறமைகள் எப்படிப்பட்ட திறமைகள் வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற மிருக குணமுள்ள அழிக்கிறதற்கு திறம் படைத்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய குணங்கள்லாம் எந்த மாதிரி குணங்கள் இருக்கிறது? மிருகங்கள் தான் அழிக்குமா? மிருக குணம் வந்து அப்படியே சாப்பிட்டா நம்ம கூட வருது, சிங்கம் அப்படியே சாப்பிட்டா வருது, பரவாயில்ல நம்மளை அழிக்காதுன்ட்டு நம்ம முன்னாடி போய் நிப்போமா? ஜூல கூட போய் பாருங்களேன், எங்கேயோ சிங்கம் வந்தா கூட நம்ம தூரமா தான் நிற்போம். ஏன்? அது மிருகம், என்னைக்கு இருந்தாலும் எப்படியாவது தாக்கலாம். அந்த குணம் நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க. அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டிய சில குணங்கள் இருக்கிறது.